மறுபிறப்பை பெற்று தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாக அவரோடு தேவன் ஏற்படுத்தின இந்த உறவு அல்லது ஜீவன், அவரை சொந்த தெய்வமாக ஆண்டவராக அறிந்த பிறகு, அவரே கர்த்தர் இயேசுவே ஆண்டவர் என்று அறிந்த பிறகு, நம்முடைய வாழ்விலே எதன் அடிப்படையில் நாம் இப்படி இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வது மிக முக்கியமானது. இது முன்னோர்கள் செய்த புண்ணியம் அல்ல, நீங்கள் செய்த தான தர்மம் அல்ல, அல்லது நாம் ஏதோ இந்த உலகத்தில் நான் ஒரு ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன் அதனால எப்படி ஆயிட்டேன்றதில்ல. இதை குறித்து வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பெரிதான கிருபையும் தயவும் நம்மிடத்திலே வந்தது. யோவான் 1:17 2 உடன்படிக்கை குறித்து வித்தியாசப்படுத்தி என்ன என்று பவுல் யோவான் இந்த காரியத்தை சொல்லும்போது சொல்லுகிறார். நியாயப்பிரமாணம், யோவான் 1:17 நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது. அதாவது பழைய உடன்படிக்கை, டெஸ்டமெண்ட், சட்ட திட்டங்கள் மோசேயின் வழியாக வந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு இந்த சட்ட திட்டங்கள் அல்ல, அவராலே கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு உண்டானது. இது 2 முக்கியமான சில காரியத்தை அவர் காட்டுறார். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் உள்ள மகத்துவத்தை அறிந்து கொள்ளும்படி யோவான் இந்த சுவிசேஷத்தை அவர் எழுதும் பொழுது அதை காட்டுகிறார். 2 வெவ்வேறு காரியம் அல்ல. பழைய ஏற்பாடு வேற, புதிய ஏற்பாடு வேற அல்ல. பழைய உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது தேவன் புதிய உடன்படிக்கை ஒன்றை ஏற்படுத்தி அதிலே எப்படி நீங்களும் நானும் இந்த தேவனுடைய கிருபையை, அவருடைய சத்தியத்தை எப்படி நாம் அடையப் போகிறோம் என்பதை குறித்து பழைய ஏற்பாட்டிலே அநேக சம்பவங்கள், பல காரியங்களை நாம் புரிந்து கொள்ளும்படி பல காட்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில பிக்சர்ஸ் உருவகப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே ஏற்பட்ட சம்பவங்கள் எல்லாம் என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லப்பட்டது. புதிய ஏற்பாட்டிலே அவைகளெல்லாம் நடந்தேறிவிட்டது என்கிற அருமையான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இது 2 வெவ்வேறு புத்தகம் அல்ல. இன்றைக்கு நாம் இருக்கிற இந்த நிலைக்கு காரணம் தேவனுடைய கிருபை, தேவனுடைய சத்தியம். சிலர் சொல்றாங்க, கிருபையை பத்தி பேசும்போது நினைக்கிறாங்க சத்தியத்தை சத்தியமா போதிக்கணும். சத்தியம் வேற, கிருபை வேற இல்ல. சத்தியமே கிருபையை பற்றி தான் சொல்லுகிறது. நியாயப்பிரமாணம் செய்ய முடியாத சட்ட திட்டங்கள் தேவனிடத்தில் போய் சேர முடியாத ஒரு நிலை இருந்த நாம் எப்படி கிறிஸ்து என்னும் ஒருவர் வந்ததினாலே தகுதியற்ற நிலையில் இருந்த நாம் எப்படி அவரோடு இணைக்கப்பட்டோம் என்கிற சத்தியம், அந்த சத்தியம் கிருபையை பற்றியதான் இருக்கிறது. பழைய உடன்படிக்கையின் காலத்திலே தேவன் மனுஷனோடு தேவன் உடன்படிக்கை செய்தார். நோவாவோடு உடன்படிக்கை செய்தார், ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார். அது முழுமையாய் கிருபையே வெளிப்படுத்தியது. அதை போன வாரம் நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி வெளியே கொண்டு வரும் பொழுது பார்வோனின் கீழாக கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தார்கள். 30 ஆண்டு காலம் நன்றாக வாழ்ந்தார்கள். ஏறக்குறைய 430 ஆண்டு காலம் அவர்கள் எகிப்து தேசத்திலே இருந்தார்கள். 400 ஆண்டு காலம் மிக மிக மோசமான ஒரு வாழ்வு. தேவன் அவர்களை அங்கிருந்து புறப்பட பண்ணி பொன்னும் வெள்ளியோடு கூட, சங்கீதம் 105:37 சொல்லுகிறது, தேவன் அவர்களை புறப்பட பண்ணினார். அவர்களை பார்வோன் கையிலிருந்து விடுதலை ஆக்கினதுக்கு அவங்க கிட்ட ஏதோ ஒரு உத்தமமோ, அவங்க நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க, அவங்க நல்லவங்களா இருந்தாங்க என்கிறதுனால அல்ல, ஆபிரகாமோடு தேவன் செய்த உடன்படிக்கை நிமித்தமாய் கர்த்தர் அந்த ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து இந்த ஜனங்களை விடுதலை ஆக்கி வெளியே கொண்டு வரும்பொழுது அவர்கள் எப்படி இருந்தார் என்று சொல்லும் பொழுது சங்கீதம் சொல்லுகிறது, அவர்களே ஒருவனும் பலவீனமாய் ஒருவனும் இல்லை. அவர்கள் அந்த இப்படிப்பட்ட நன்மையை பெறுவதற்கு பொன்னோடும் வெள்ளியோடும் பலவீனம் இல்லாமல்
கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன என்று நீங்கள் பார்த்தீர்களானால், அவர்களுக்கு எந்த விதமான தகுதி என்று எந்த ஒரு தகுதியுமே இல்லை. அவர்களுடைய தகுதியின் அடிப்படையில் கர்த்தர் செய்யவில்லை. பிறகு தேவன் அவர்களை புறப்பட பண்ணி வெளியே வந்து சிவந்த சமுத்திரம் அருகே வருகிறார்கள். ஜனங்க எல்லாம் முறுமுறுக்கிறாங்க. அவங்க படிச்சு பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, உண்மையாக அவங்களுக்கு திரும்ப எகிப்து போகவே நினைச்சாங்க, முறுமுறுத்தாங்க. தேவனை மோசேக்கு விரோதமா பேசினாங்க, கல் எடுத்து அடிச்சு கொல்றது கூட எழும்பி வந்துட்டாங்க. அவங்களுக்கு தகுதியே கிடையாது. ஆனாலும் கூட கர்த்தர் இந்த செங்கடலே ரெண்டா பிளந்தார். தேவனுடைய பிரசன்னம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தது. கர்த்தர் அந்த கடலையே ரெண்டா பிளந்து வெட்டாந்தரையில் நடக்கிற மாதிரி நடந்து வந்தாங்க. கட்டாந்தரையில் நடந்தாங்க. கொஞ்ச நாள் மழை பெஞ்சு நம்ம அந்த பகுதியில் மழை நின்ன பிறகு நடந்து போனா கால் உள்ள போயிடும், சேரும் சகதியமா இருக்கும். பல ஆயிரம் வருஷங்களா இந்த கடல் கீழே எப்படி இருக்கும் பாருங்க, தண்ணியில ஊறி 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 சேரும் சகதியமா இருக்கும். கர்த்தர் தண்ணியை பிரிச்சது ஒரு அதிசயம், ஆனா அதுக்கு மேல அந்த தரையை ரெடி பண்ணார் பாருங்க, அதுக்கு மேல ஒரு அதிசயம். அந்த கட்டாந்தரையில் நடந்து போறாங்க. சரி, இவ்வளோ பெரிய மிரக்கல் பண்ணாரு, இதுக்கு ஏதாவது இவங்க வேதியா, இவங்க தகுதி இருக்காங்களான்னு பார்த்தா ஒரு தகுதியும் கிடையாது. தேவன் அவர்களை அருமையா புறப்பட பண்ணி அக்கறைக்கு கொண்டு வந்தார். திரும்ப நீங்க படிச்சு பார்த்தா ஜனங்க அங்க வந்துட்டு தண்ணி இல்லைன்னு சொல்லி முறுமுறுத்தாங்க. கர்த்தர் அப்போ படிச்சு பார்க்கும் பொழுது அவர்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆனாலும் அந்த தண்ணீரை, மாறாவின் தண்ணீரை கர்த்தர் மதுரமாக்கி குடிக்கிறதுக்கு தண்ணியை கொடுத்தார். அதுக்கப்புறம் இறைச்சி வேணும்னு கேட்டாங்க, கறி வேணும். அது சாப்பாடு கிடைக்கலன்னு சொல்லி ஒரே கூப்பாடு. கர்த்தர் அவங்க இப்படி செய்ததுக்கு ஏராளமா கொடுத்தார். காடைகள் இறங்குது பாருங்க, 40 மைல் சரௌண்டிங்ஸ்ல காடைகள் இறங்க, 3 அடி உயரத்துல காடைகள் இறங்கிடுச்சு. இந்த மாதிரி சப்ளை பண்றது யாருமே கிடையாது. நல்லையா சொல்வோமே, ரொம்ப அருமையான இஸ் a very good supplier. தேவைகளை சந்திக்கிறதுல இவரை மாதிரி நீங்க யாரையுமே பார்க்க முடியாது. அதனால இன்னைக்கு ஒருவேளை இல்லாம இருக்கலாம். நான் சொல்றேங்க, நீங்க என்னவோ நான் என்ன சரியில்லை, நான் என்ன தகுதின்னு சொல்லாதீங்க. உங்க தகுதியை வச்சு ஒன்றும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போதில்லை. இந்த செய்தியை கேட்டுட்டே வாங்க. சிலுவையிலே இயேசு செய்த அவரால, அந்த கிருபையால இனிமேல் நீங்க சந்தேகமே படக்கூடாது. உங்களுக்கு எல்லாவித ஆசீர்வாதங்களும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டாகிவிட்டது. அதை நீங்க விசுவாசித்தால் அந்த விசுவாசம் உங்களை வெட்கப்படுத்தாது. விசுவாசிக்கிறவன் எவனா இருந்தாலும் அவன் கெட்டு போகிறதே இல்லை. பகல் ஆலப்பா சிரிச்சு சொல்லுங்க, விசுவாசிச்சா கெட்டு போகவே மாட்டேன். திரும்ப சொல்லுங்க. கரிய கொடுத்தாரு, பகல்ல மேகஸ்தம்பம், இரவுல அக்கினி தூணு. இதெல்லாம் செய்த பிறகு நீங்க பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி அங்கே தேவனோடு கூட பேசின பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஜனங்க சொல்றாங்க, அந்த வார்த்தையெல்லாம் நாங்க நல்லா கை கொள்வோம். இவங்களுக்கு என்ன நினைப்புனா, இவங்களாலதான் இவங்க ஏதோ ஒழுங்கா நடக்கிறாங்க, இவங்க ரொம்ப ஸ்பெஷல். சில நேரத்தில் நமக்கு நன்மைகள் நடக்க நடக்க நம்மளை அறியாமலே நம்மளை குறித்து ஒரு உயர்வான எண்ணங்கள் வந்துருது. ஆவிக்குரிய சபையில இது நிறைய உண்டு. அவங்க வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் ஜெபம் பண்ணி வாங்கினேன், நான் போராடி ஜெபம் பண்ணி அந்த ஆண்டவருக்கு எழுந்து வாங்கிட்டேன். நான் அவர் என்ன அவ்வளோ கடினமானவரா நீங்க சண்டை போட்டு வாங்குறதுக்கு? அவர் நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுக்கறதுக்கு ரொம்ப விருப்பமா இருக்கிறாரு. உங்க சொந்த பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுக்க நீங்க தெரிந்திருந்தா, அவர் சொன்னார், பொல்லாத உங்களுக்கே உங்க பிள்ளைகளுக்கு நல்லதை செய்ய அறிந்திருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்வதை தருவது அதிக அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ இஸ் மோர் ஷுவர். என்னால இவர்கிட்ட யாரோ ஒருத்தர் சில அனுபவங்களை சொல்லலாம். காலையில சொல்லும் போது சொன்ன, வரங்கள் என்பது தேவனுடைய பரிசு, அவர் கொடுத்தார். வரங்களுக்கு சில பேர் சொல்றது நான் கேட்டிருக்கேன், நான் ஆண்டவர் சமூகத்தில் இத்தனை அவர் ஜெபம் பண்ணி வாங்கினேன் அப்படின்னா அது வரம் கிடையாது, கூலி. நீங்க ஏதோ பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு கூலி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு வரன்னு பேர் வைக்க கூடாது, வரன்ற பேரை எடுத்துடணும். வரம் என்றால் கிஃப்ட். கிஃப்ட்னா பரிசு. பரிசுக்கு யாராவது உழைச்சிருக்காங்களா? கிடையாது. இதெல்லாம் இட்ஸ் அப்சல்யூட்லி கிஃப்ட் ஃப்ரம் காட். தேவனிடத்திலிருந்து நிறைய நன்மைகளை நம்ம பெற்றிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் எவ்வளோ காரியங்களை செய்தாரு.
எப்ப இவங்க நாங்க பார்த்துக்கிறோம் சொன்ன பிறகு கர்த்தர் ஒரு காரியத்தை காட்ட, சரி கர்த்தர் சொன்னாரு, நாளைக்கு வாங்க அந்த மலை கிட்ட வந்து வாங்க. வரும சொன்னாரு, எவனும் மலை கிட்ட வர வந்தா கல் எறிஞ்சு கொண்டுடுவேன், கல் எடுத்து ஊடுருவி கொல்லப்படணும். தேவனுடைய பிரசனம் அந்த மலை மேல அவ்வளவு வல்லமையா இருந்தது. ஏன் அதுக்கு முன்னாடி பிரசனம் இல்லையா? செங்கடலை பிளக்கும் போது அதே பிரசனம் இருந்தது, இறைச்சி கொடுக்கும் போது பிரசனம் இருந்தது. ஆனா இப்போ அவர்கள் தகுதியின் அடிப்படையில் வந்த உடனே கர்த்தர் ஒரு காரியத்தை காட்ட விரும்பினார். இந்த நியாயப்பிரமாணத்தை நீ கை கொண்டு அதன்படி நீ செய்வாயானால் நான் உனக்கு இதெல்லாம் கொடுக்குறேன். போனாங்க, செய்ய பார்த்தாங்க, ஒரு நாளும் முடியல. அப்ப தேவன் ஒரு கிருபையை காட்ட விரும்பினார். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்து நான் பண்ணிட்டேன்னு சொல்லி நீங்க வர முடியாது. ஆனால் நீங்க என்ன பண்ணணும், போன வாரம் இதை சொன்னேன், இதெல்லாம் சொன்னதுனால இப்ப சும்மா பிரஷ் அப் பண்றேன். நீங்கள் வரும்பொழுது நீங்கள் அந்த நியாயப்பிரமாணத்தை, நான் சொன்ன வார்த்தையை நீங்க கை கொள்ளாமல் மீறினபடினால நான் உங்களை கண்டிப்பா தண்டிக்கணும். ஏன்னா நீங்க கை கொள்ளல. நீங்க ஒரு வேளை அதை கை கொண்டிருந்தால் நான் உங்களை ஆசீர்வதிச்சிருப்பேன். ஆனா நீங்கள் கை கொள்ளாமல் போகுமானால் உபாகம் 28ஆம் அதிகாரம் 14 படி நீங்கள் சபிக்கப்பட்டிருக்கணும். ஆனால் நான் உங்களை சபிக்காதபடி, உங்களை ஆசீர்வதிக்காதபடி, ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை நினைவு கூறும்படி என் கிருபையை விளங்க பண்ணும்படி ஒரு பலிபீடத்தை கட்டினார். அந்த பலிபீடத்தை கட்டும்போது சொன்னார், மண்ணுல செய். ஒரு கல் இருந்தா அந்த கல்லை வச்சு உளி வச்சு செதுக்கி கீதுக்கி பலிபீடம் செய்யாத. அதுக்கு அதில் என்ன சொல்றாரு பாருங்க, நீ எதையும் கையை வச்சு பலிபீடத்தை கட்டிடாத. ஏன்னா நீ கட்டினு சொல்லிடக்கூடாது. மனுஷனுக்கு எதையுமே பங்கு வைக்கல. அப்ப அந்த மிருகத்தை அங்க கொண்டு வந்து நிறுத்தி அந்த மிருகத்தின் மேல் பாவங்கள் எல்லாம் சுமத்தப்பட்டு இவர்களுக்கு பதிலாக அந்த மிருகம் கொல்லப்பட்டது, அந்த ரத்தம் அங்கே சிந்தப்பட்டது. அப்போ ஒரு காரியத்தை அவங்க விசுவாசிக்க வேண்டியதா இருந்தது. மிருகம் கொல்லப்பட்டாலும் அந்த மிருகத்தின் ரத்தம் இவங்க பாவங்களுக்காக கொல்லப்பட்டதாகவும் ஆக்கினை தீர்ந்ததாகவும் அவங்க அதை விசுவாசிச்சாங்க. மிருகம் கொல்லப்பட்டதுனால நீதிமானாகல, அந்த மிருகம் தன் பாவங்களை மூடி இருக்கிறது என்று விசுவாசித்தார்களே, அந்த விசுவாசத்தினால்தான் அவர்கள் பிழைக்க முடிந்தது. ஒரு காரியத்தை காட்டினார், எப்படி இதை பழுதற்ற ஆசாரின் முன்பாக நிறுத்தப்பட்டு அந்த ஆடு செக் பண்ணி இதுல எந்த விதமான எந்த பிரச்சனையும் இல்லை, அது கண்ணு நல்லா இருக்கு, கை நல்லா இருக்கு, காலு நல்லா இருக்குன்னு அவன் வந்து ஆத்தரைஸ் பண்ணி சர்டிஃபைட் பண்ணி சரி இதை கொல்லலாம் அப்படின்னு பண்ணணும். கர்த்தர் ஒரு காரியத்தை காட்டினாரு, இந்த உலகத்தில் நான் மனிதனாக வருவேன், உங்கள் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக. அவரை வந்து கொல்றதுக்கு முன்னாடி அவர் ஆசாரிகள் எப்படி அந்த ஆடை பரிசோதிச்சாங்களோ அதே மாதிரி அவரையும் டெஸ்ட் பண்ணாங்க. இவருக்கு ஏதாவது பாவம் இருக்கான்னு கேட்டா அவர்கிட்ட எந்த பாவம் இல்லை இல்லையா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் கொல்லப்பட்டார். எப்படி ஒரு ஆடுல எந்த விதமான விதவுட் எனி பிளமிஷ், எந்த விதமான குறைவு இல்லை என்பதை ஆசாரன் நிரூபித்த பிறகு அந்த ஆடு கொல்லப்பட்டதோ அதுபோல ஆண்டவராக இயேசு அவரிடத்தில் எந்த குற்றம் இல்லை என்பதை தீர்ப்பு செய்கிற அந்த நியாயாதிபதி பிலாத்து சொன்னான், இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் நான் அறியேன். சொன்ன பிறகு அவரை கொல்லும்படி அவர் மேல் வேதம் சொல்லுகிறது, எப்படி இந்த ஆட்டின் மேல் எல்லா பாவங்கள் சுமத்தப்பட்டதோ அதுபோல நம்முடைய பாவங்கள், சாபங்கள், நம்முடைய வியாதி எல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டு அந்த மிருகத்தின் ரத்தம் விழும்பொழுது எப்படி அந்த மிருகம் எனக்கு பதிலாக அந்த ரத்தத்தை எடுக்கும் பொழுது அது மரித்து போனது என்பதற்கான சாட்சியாக அந்த ரத்தத்தை எடுத்து பலிபீடத்திற்கு உள்ளாக அந்த ஆசாரியன் சென்றான். அதுபோல இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக உங்களுக்காக எனக்காக ஒரு மிருகத்தின் ரத்தத்தை அல்ல, ஒரே தரம் உங்களுக்காக எனக்காக பலியாகி அவர் தம் சொந்த ரத்தத்தை எடுத்து சென்று உங்கள் பாவங்களை உங்களை விட்டு நீக்கி விட்டபடினாலே இனி வியாதி உங்களை மேற்கொள்ள முடியாது, இனி சாபம் உங்களை மேற்கொள்ள முடியாது, இனி தரித்திரம் உன் வீட்டிலே வருவதற்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் நன்றாக வாழ்வதற்கு ஒரே ஒரு காரணம் இருக்குமானால் இயேசு உங்களுக்காக மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், உயிரோடு எழுப்பப்பட்டபடினாலே அவராலே நீங்கள் நன்றாக வாழ முடியும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்போ வேத புத்தகத்தை நீங்க பிரட்டி படிச்சு பாத்தீங்கன்னா பல சம்பவங்கள் நான் சொன்னேன் உங்களுக்கு, நிறைய டிராமா மாதிரி போட்டு காட்டியிருக்காரு. தேவனுடைய கிருபை என்ன, கிருபை கிருபை கிருபைன்னு சொல்றோமே, தயவுன்னு சொல்றோமே, அது என்னன்னு விளங்குறதுக்கு நிறைய காரியங்கள். ஒரு இப்போ புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்துல பழைய ஏற்பாட்டை படிக்கும் பொழுது நமக்கு இவ்வளவு பெரிய தயவு செய்திருக்கிறான் என்பதை நீங்க புரிந்து கொள்ள முடியும். ரூத்துவின் புத்தகத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா
நகோமி என்கிறவள் பெத்லஹேம் என்ற ஊர்ல அந்த அம்மா இருந்துச்சு. திருமணமாகி தன் 2 பையன்களோட இஸ்ரவேல் நாட்டை விட்டு அந்த அம்மா மோவாபியர் தேசத்துக்கு போயிட்டாங்க. அந்த மோவாபியர் தேசம் என்ற அந்த நாடு வெறும் விக்கிரகங்களால் நிறைந்த ஒரு தேசம். அந்த தேசத்திலே விபச்சாரம் மலிந்திருந்தது. மிக தேவனற்றவர்களாய் மிக மோசமான ஒரு பாவ வாழ்க்கை நிறைந்த ஒரு தேசம். அந்த தேசத்திலே இந்த மகள் போனாங்க. அப்படின்னு பார்க்கும் பொழுது இது என்ன சொல்லுதுன்னா, நகோமி தன் புருஷனை இறந்தது தியாலஜி பிரகாரம் பார்த்தா இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மறந்து பிரிந்து இருந்த காலம். நகோமி இஸ்ரவேலுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அவள் புருஷன் மரித்த பிறகு அவள் புருஷனை பிரிந்தது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு பிரிந்து போகிற ஒரு காலகட்டத்தை காட்டுகிறது. அவர்களுக்கு இருந்த 2 குமாரன். It's talking about the 2 kingdom. 2 ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த நகோமி அந்த தேசத்தில் போன மோவாபியர் தேசத்தில் இருந்து இஸ்ரவேல் நாட்டுக்கு திரும்ப வர வேண்டிய ஒரு நிலை உண்டானது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சொன்னா தான் பின்னாடி நான் பேசும்போது உங்களுக்கு புரியும். இந்த கான்டெக்ஸ்ட சொல்லிடுறேன். அந்த 2 மகனும் அந்த தேசத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை பிடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்படி 2 பேரும் கல்யாணம் ஆன பிறகு கொஞ்ச காலத்துல புருஷனும் செத்துட்டான், 2 பையனும் செத்துட்டான். யோசிச்சு பாருங்க நிலைமை எப்படி இருக்கும்னு. பெத்லஹேம்னா ஹவுஸ் ஆஃப் பிரெட், அப்பம் உள்ள ஒரு நாடு, ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. ஆனா அந்த ஊர்ல இவங்களுக்கு சாப்பாடு இல்லாத ஒரு நிலைமை. சில நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இப்படி எல்லாம் உண்டாகுது. நீங்கள் ஆசீர்வாதத்தின் பிள்ளை, நீங்கள் நன்றாயிருப்பதை தேவன் விரும்புகிறார். இன்றைய நிலையை கண்டு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க என்னவாயிருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய தயவு இரக்கம் தாராளமாய் நமக்கு உண்டு. நன்றாக வாழ முடியும். இந்த 3 பெண்மணிகள் கணவனை இழந்து, மருமகள் தன்னுடைய புருஷனை இழந்து, 3 பேரும் 3 விதவைகள். நகோமி சொல்லிச்சு, இனிமேல் என்ன நீங்க இங்க என் கூட வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. அதனால அவங்க மருமகளை பிடிச்சி கட்டி பிடிச்சி முத்தி கொடுத்து சொன்னாங்க, உங்க ஊருக்கே நீங்க போயிடுங்க, நான் என் ஊருக்கு போறேன், பெத்லஹேம் போறேன், நீங்க போயிடுங்க. அவங்க சொன்னாங்க, இல்லை நாங்க உங்க கூடயே போறோம். அப்ப சொன்னாங்க, என் கூட வர்றதுல எந்த விதமான அர்த்தம் இல்லை, என்கிட்ட இருந்து எதுவும் உங்களுக்கு கொடுக்க முடியாது, நான் எல்லாவற்றையும் இழந்துட்டேன். அதுல ஒருத்தி போயிட்டா. ரூத் என்று சொன்னா, நான் போக முடியாது, உன்னுடைய தேசம் என்னுடைய தேசம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். அப்போ இந்த ரூத் எதை காட்டுதுன்னா, சபையை காட்டுகிறது. இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ரட்சிப்பு எப்படி நகோமியிலிருந்து ரூத்துக்கு வாழ்வு வருகிறதோ, அது போல இஸ்ரவேலிலிருந்து புறஜாதிகளாய் இருக்கிற நமக்கு ரட்சிப்பு வந்திருக்கிறது. கையில உயர்த்தி இல்லையா சொல்லு. இப்போ அந்த அம்மா தன் மருமகளை கூட்டிட்டு இஸ்ரவேல் நாட்டுக்கு வருது, பெத்லஹேம் வருது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். நல்லா வாழுறேன்னு சொல்லிட்டு இங்கிருந்து துபாய்க்கு போனாங்கன்னு வச்சுங்க, அமெரிக்காவுக்கு போனாங்க, எல்லாத்தையும் எழுந்து ஓட்டாண்டி ஆகி அதே ஊருக்கு அதே கிராமத்துக்கு வராங்கன்னா ஜனங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க பாருங்க. அதுல கூட்டிட்டு வந்திருக்க மருமக 2nd கிளாஸ் சிட்டிசன். ஜூஸ்லாம் யூதர்கள் சாதாரணமா அவங்களெல்லாம் அவங்க அப்படிப்பட்ட ஆளை கிட்டே சேர்க்க மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த ரூத், she was treated like a second-hand citizen, 2nd class citizen. 2வது சிட்டிசன் மாதிரி அந்த அம்மாவை அங்க வச்சுட்டாங்க. யாருக்கும் ஒன்றும் பெருசா அவங்க கூட போய் கலக்கிற மாதிரி இல்லை. இப்படி இருக்கும் பொழுது போவாஸ் என்கிற ஒரு மனுஷன், இவனுடைய உறவு முறை அங்க இருந்தான். அல்லேலூயா சொல்லுவாங்க. போவாஸ் கிறிஸ்துவுக்கு அடையாளம். ஆமென். ரூத் தான் நீங்க நானு. இப்பதான் கதையை ஆரம்பிக்க போறோம். அல்லேலூயா சொல்லுவோம். இது வரைக்கும் புரிஞ்சா ஆமென் சொல்லுவோம். ரூத்னா சபையை காட்டுகிறது, போவாஸ் கிறிஸ்துவை காட்டுகிறது, நகோமி இஸ்ரவேல் நாட்டை காட்டுகிறது.
இஸ்ரவேல் நாட்டிலிருந்து நமக்கு ரட்சிப்பு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டது. எல்லாத்தையும் இழந்து ரொம்ப கஷ்டமா, துயரத்தோட, கஷ்டத்தோட, எதிர்காலத்தை குறித்த ஒரு வேதனையோட நகோமி அந்த இடத்துல வந்து ஒண்ணுமே இல்லை. she lost everything. புருஷன் போயாச்சு, மகனும் போயாச்சு, ரொம்ப கஷ்டமா இருக்கும் பொழுது இந்த பொண்ணு சொல்லிச்சு, இல்லை நான் உங்க கூடயே வரேன்னு. உடனே ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த அம்மாவுக்கு வந்துடுச்சு. அந்த அம்மா சொன்னாங்க, நம்ம உறவு முறையில் ஒரு பையன் இருக்கான், நீ போ, அந்த வயலில் போய் நீ போய் கதிரை பொறுக்கிட்டு வானாங்க. இஸ்ரவேல் நாட்டில் ஒரு பழக்கம் என்னன்னா, அறுவடை செய்யும் போது கர்த்தர் சொன்னாரு, ஏழைகள் பாழைகள் வரும் பொழுது நீ எல்லா வயலில் இருக்கிற எல்லா கதிரையும் அறுத்துறாத, அங்கே இங்கன்னு சில கதிர்களை விட்டுட்டு போயிடுன்னு. அப்போ அந்த ஜனங்க வழிபோக்கா வரும் பொழுது, மற்ற ஜனங்கள் ஏழையா வரும் பொழுது அந்த கதிரை எடுத்து சாப்பிட்டு அவங்க பிழைக்கட்டும். எப்பவுமே தெய்வ ஜனத்துக்கு கர்த்தர் கொடுத்தது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இந்த அம்மா வந்து அந்த வயல்ல ஒரு மூலையில ரூத் வந்து இறங்கி அந்த வயல்ல வந்து விடுபட்ட அந்த கதிரை அப்படி எடுத்துட்டு அதை கொய்துட்டு இருக்கிறான், அறுத்துட்டு இருக்கான். she was gleaning, எடுத்துட்டு இருக்கான் அப்படி ஒண்ணா. ஹல்லேலூயா. மெதுவா உங்க கண்ணில் படம் வருதா நான் சொல்றது? அப்படியே ஒரு வயல் ஓரமா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அறுத்துக்கிட்டே வரான். தூரத்திலிருந்து போவாஸ் பார்த்து கேட்கிறான், who is this girl? யார் இது? உடனே அவங்க சொல்றாங்க, நகோமியோட மருமக வந்திருக்கான். உடனே அவன் சொல்றான், வயல்ல வேலை செய்யற பொம்பளைங்கிட்ட சொல்றான், நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சம் கைப்பிடி அளவுக்கு வார் கோதுமை அங்கே போட்டுருங்கன்ட்டான். ஆமென். இப்போ ரூத் அப்படியே கையில் அப்படியே எடுத்துட்டே போறான். போனா திடீர்னு பார்த்தா அங்க கொஞ்சம் கோதுமை அப்படியே சிந்தி கிடக்குது, கைப்பிடி அளவு. அதை எடுத்து வாடுறான், எடுத்து அதை பையில போடுறான். இப்ப இவளுக்கு தெரியாது இந்த கைப்பிடி கோதுமை எப்படி வந்ததுன்னு, ரூத்துக்கு தெரியாது. ஆனா ரூத்தை பற்றி ஒருவர் பேசினார். அவங்க பேசுனது இவளுக்கு தெரியாது, என்ன நடந்ததுன்னே தெரியாது. ஏற்கனவே சொல்லப்பட்டது, நீ கொஞ்சம் அவளுக்காக டிராப் பண்ணிடு, போட்டுடு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியாமலே இதுவரைக்கும் அநேக நன்மைகள் உங்க மேல வந்து விழுந்ததே. அதுக்கு காரணம் உங்களுக்காக ஒருவர் பேசுறதுனாலதான் உங்க மேல வந்து விழுந்துச்சு. she didn't deserve for that, she didn't work. அந்த கதிரை எடுக்கிறதுக்கு அந்த பெண்ணு எந்த விதமான தகுதி கிடையாது, எந்த விதமான வேலை செய்யல. காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் அந்த வயல்வெளியில் அநேக கஷ்டப்பட்டு டாயில் ஆகி அந்த வெயிலையும் மழையிலும் கஷ்டப்பட்டு அறுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா இந்த அம்மாவுக்கு பார்த்தா ஏற்கனவே அறுவடை பண்ணி சில கதிர்கள் ஒரு பிடி அளவுக்கு கோதுமை மணியாவே கீழே போடப்பட்டிருந்தது. அதை எடுக்கும் பொழுது அவ பையில வந்து விழும் பொழுது கர்த்தர் அவளுக்கு கொடுத்தாருன்றதுக்கு சபை மக்களுக்கு நான் சொல்றேன், நீங்க வருத்தத்தோட கஷ்டத்தோட பாவ வாழ்க்கையிலிருந்து எல்லா விதமான தீமையிலிருந்து ஒரு ராஜ்யத்திலிருந்து ஒரு ராஜ்யத்துக்கு வந்த பிறகு கர்த்தர் உங்களை பழைய நிலையில விடுறதில்லை. போயிட்டே இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு எல்லா இழந்த நிலையிலே சமாதானத்தை இழந்த நீங்கள், துக்கத்தோட கஷ்டத்தோட வந்த நீங்க, இந்த டைரக்ஷன் தேவன் சொல்ற பாதையில, ஹல்லேலூயா, தேவன் சொல்ற பாதையில அவளுக்கு ஒரு பாதையை கர்த்தர் காட்டினாரு. போவாஸ் அவன் அங்க இருக்கிறான், அவளுக்கு தெரியாது. கர்த்தர் அந்த பாதைக்கு நேரா போ, இங்க போ, இந்த பாதையில போ. நம்மையும் சில நேரத்துல தெரியாம அந்த பாதையில வந்துகிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா மேல டொப்புன்னு ஒரு ஆசீர்வாதம் அப்படி பாக்குறோம். எங்க இருந்து வந்தது? இன்னும் கொஞ்சம் போனா இன்னொரு கைப்பிடி கோதுமை, இன்னும் கொஞ்சம் போனா இன்னும் கொஞ்சம் கைப்பிடி கோதுமை. இப்படி படிப்படியாய் உயர்ந்து வந்தீர்களே, இதற்கெல்லாம் காரணம் என் ஆண்டவராக இயேசு போவாசால வந்த கிருபை. நம்ம எதையும் செய்யல. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு நீங்கள் செல்லுகிற பாதை நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை, தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். அவர் உங்களை அழைத்தார். அவரால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்க. இன்றைக்கு நீங்கள் ஒரு வேளை எல்லாவற்றையும் இழந்து துக்கத்தோட மன வருத்தத்தோடு நீங்கள் நடந்து கொண்டிருந்தால் நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பாதைக்கு நேராய் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் காண்பீர்கள், உங்களுக்காக நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி ஏற்கனவே உங்களுடைய ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டாகிவிட்டது. கண்டிப்பாய் உங்கள் கண்கள் அதிசயத்தை காணும்.
ஹல்லேலூயா. கர்த்தர் அருமையானவர், மேன்மையான காரியங்களை நமக்கு செய்கிறவர், நமக்கு தயவை கொடுக்கிறவர். அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு நேரா, அந்த பாதைக்கு நேரா போனா எப்படி போவாஸ் கட்டளையிட்டான், he commanded the blessing. நான் சொல்கிறேன், நமக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு ஆசீர்வாதத்தை நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இப்ப போற டைரக்ஷன்ல இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா அங்க தீர்க்கதரிசனமா சொல்றேன், அங்க நீங்க எடுக்க போற ஆசீர்வாதங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல, ஏற்கனவே கைப்பிடி அளவு அங்க உங்களுக்கு போடப்பட்டாகிவிட்டது. ஹல்லேலூயா. எதுக்காக கொடுக்கிறாரு? There is a purpose behind that. Why God is giving the provision? There is a purpose. Where there is purpose, there is a provision. Where there is a provision, there is a purpose. எங்கே நோக்கம் இருக்குதோ அங்கே தேவைகள் சந்திக்கப்படுகிறது. எங்கே தேவைகள் சந்திக்கப்படுதோ அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் வாழறது, உங்களை ஆசீர்வதித்து உங்க குடும்பத்தை உயர்த்தி வருகிறாரு. இதுக்கெல்லாம் ஏதோ கர்த்தர் உனக்காக, உங்க 2 வீட்டு உங்க பிள்ளைகளுக்காக இல்ல, கர்த்தருடைய பெரிதான நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவே. நீங்கள் சாதாரண ஜனங்கள் அல்ல, ஆசீர்வாதத்தின் சந்ததிகள். நல்ல கைகளை தட்டி தேவனை துதி. எல்லாம் சொல்லுவோம், நான் ஆசீர்வாதத்தின் சந்ததி. திரும்ப சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கார். உங்க வாழ்க்கையை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம், தேவன் உங்களை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்துக்காக தான் உங்களை அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வந்தார். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எங்க இருந்தீங்க, நீங்க எந்த நிலையில இருந்தீங்க? இன்றைக்கு கர்த்தர் உங்களை அழைத்து வந்து உங்களை ஆசீர்வதிச்சிருக்காருன்னா யாருக்காக, எதற்காக? ஏன் கர்த்தர் உங்களை அழைத்து வந்தார்? என்னுடைய புண்ணியமா? நான் ஏதாவது நல்லதா பண்ணனா? நான் ஏதாவது அதுக்காக உழைச்சனா? நான் ஒண்ணுமே செய்யல. நான் தகுதியற்றிருக்கும் பொழுது, நீங்கள் தகுதியற்றிருக்கும் பொழுது இந்த ரட்சிப்பை நோக்கி வரும்படி அந்த பாதையிலே உங்களை கொண்டு வந்தது யார்? அருமையானவர்களே, நீங்கள் நல்லவர்களாக இருந்ததால் அல்ல, உங்கள் உத்தமத்தினால் அல்ல, உங்கள் நீதியினால் அல்ல, தேவனுடைய அளவிட முடியாத கிருபையினாலே அந்த பாதையில், அந்த டைரக்ஷன் நேராக கர்த்தர் கொண்டு வந்தாரே. இன்றைக்கு நீங்கள் அவரை ஆராதிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அல்ல, அவராலே, அவரை கொண்டு அவராலே நாம் பிழைத்து இருக்கிறோம். அவர் நம்மை வாழ வைத்தார். இந்த ரட்சிப்பை கொடுத்தவர் அவர். ஹல்லேலூயா. அப்ப அந்த பாதைக்கு நேராக நம்மை கொண்டு வந்து கர்த்தர் அப்படியே நம்ம அதுக்கு நேராக வழி நடத்தி, எப்பெல்லாம் உங்க கையில் ஆசீர்வாதம் வருகிறதோ ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆமென். நீங்க ஆசீர்வதிக்கப்படுவதே கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. நீங்கள் உயர்ந்து வருவீர்கள். அதற்கான நன்மைகள் எல்லாம் ஏற்கனவே உங்களுக்காக ஏற்கனவே கொடுக்கப்பட்டாகிவிட்டது. ஹல்லேலூயா. அப்பனா நீங்க நல்லா தெரிந்து கொள்ளுங்க, எல்லாத்திலையும் ஒரு லெவல் இருக்குது. ஹல்லேலூயா சொல்லுவாங்க. ஆசீர்வாதத்துக்கு ஒரு லெவல், அபிஷேகத்துல அவங்கவுங்களுக்கு ஒரு லெவல் அபிஷேகம் கொடுக்கிறார். ஹீலிங்க்கு ஒரு லெவல், உங்களுடைய அபிஷேகத்துக்கு ஒரு லெவல். ஹல்லேலூயா சொல்லுவாங்க. இப்படியே இந்த லெவல்ல இருந்து படிப்படியா நீங்க மேல 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 வரணும். ஹல்லேலூயா சொல்லுவாங்க. முதல்ல அந்த டைரக்ஷன்ல வந்தா அங்கங்க ஒரு கதிர் விட்டு போயிருந்தாங்க, அதை எடுத்தா. அடுத்த லெவல் வந்தா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரே இடத்துல கோதுமை இருந்தது. இப்ப ஒரு லெவல் இருந்து இன்னொரு லெவல். ஆமென். இன்னைக்கு இருக்கிற நீங்க இந்த லெவல்ல இருந்து நீங்க படிப்படியாய் மகிமை மேல் மகிமை அடைந்து, மகிமை மேல் மகிமை அடைந்து, மகிமை மேல் மகிமை அடைந்து, அபிஷேகத்தை மேல் அபிஷேகத்தை பெற்று, ஆசீர்வாதத்தை மேல் ஆசீர்வாதத்தை பெற்று படிப்படியாய் உயர்ந்து மேலே வருவது தேவனுடைய சித்தம். ஆமென். படிப்படியா அந்த லெவல்ல இருந்து நீங்க உயர்ந்து வரணும். இருக்கிற அந்த டைரக்ஷன்ல கொஞ்சம் கிடைச்ச உடனே அப்படியே உட்கார்ந்துட கூடாது. போனா உங்களுக்கு உண்டு, தொடர்ந்து போங்க. இன்னைக்கு கடந்த காலத்துல என்றைக்கோ நடந்த அந்த யாரோ ஒன்று இடத்துல கிடைச்ச கொஞ்சம் சின்ன ஆசீர்வாதம், அதை பத்தியே பேசிட்டு இருக்க கூடாது. இன்னும் நிறைய இருக்குது. பகலா சொல்லுங்க, இன்னும் ஏராளமா இருக்குது. திரும்ப சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நிறைய வச்சிருக்கிறாரு கர்த்தர். சில நேரத்தில் எப்படி வருதுன்னே நமக்கு தெரிய மாட்டேன். இன்னைக்கு நீங்க சில நேரத்தில் வீடு வாங்கியிருப்பீங்க பாருங்க, டாக்குமெண்ட்ஸ் கூட நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. நிறைய பேர் அதை வாங்கறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் சண்டை போட்டு பார்த்துருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க அதை வாங்கி உங்க கையில வந்திருக்குதுன்னா அது நீங்க வாங்கல, அது கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறாரு. அது மாதிரி வேலைக்கு நீங்க ட்ரை பண்ணி போயிருப்பீங்க, ஆனா அந்த வேலை நிறைய பேருக்கு கிடைக்கல, ஆனா உனக்கு கிடைச்சது.
இன்னைக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எத்தனையோ காரியங்கள் நீங்க ஒண்ணுமே செய்யாம சும்மா போனீங்க, ஆனா அதுக்காக எத்தனையோ பேர் நிறைய முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சு என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க. ஆனா கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் போற இடமெல்லாம் தயவை திறந்து 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 கர்த்தர் அநேக அனுகூலமான வழியை செய்தாரே, அது நம்மால் உண்டானதல்ல, தேவனுடைய தயவு. ஆமென். படிப்படியா உயர்த்துவார், தொடர்ந்து முன்னேறணும். இப்படி நீங்க முன்ன போகும்போது சில நேரத்தில் பாத்தீங்கன்னா வழி கதவு பூட்டின மாதிரி இருக்கும். சோர்ந்து போக கூடாது, நல்லது இல்லையா சொல்லுவோம். நான் பிள்ளையார் கோயில்ல அந்த தெருவில் ஒரு இடத்துல வாடகைக்கு வச்சிருந்தேன். அப்போ இந்த திருவெற்றூர் ஹை ரோட்ல வைகை கல்யாண மண்டபத்துக்கு கீழே ஒரு பெரிய ஹால் இருந்தது. அந்த இடத்த வாடகைக்கு 20,000 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் போய் பணத்தை கொடுக்கலான்னு சொல்லிட்டு போனேன். போய் அட்வான்ஸ் பே பண்ணுறதுக்கு போகும்போது அவர் சொன்னார், வெயிட் பண்ணுங்க, ஓனர் வருவார். சரி, ஓனர் வருவார்னு காத்துட்டு அந்த வந்தவொடனே சொன்னார், சாரி சார், நேற்று ஈவினிங் தான் நான் செட்டில் பண்ணி கொடுத்துட்டேன், வாடகை விட்டேன். வரும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தாடா இந்த மாதிரி ஆயிடுச்சேன். அந்த கதவு மூடிட்டார் கர்த்தர் எனக்கு. அங்கே போயிருந்தா நான் இடம் வாங்கினேன்னு யோசிச்சிருக்க மாட்டேன். அங்கே மூண்டதுனால இங்கே திறந்தது. சில நேரத்தில் நமக்கு தெரியாது, கர்த்தர் நீங்க தேடி போறீங்க, உங்க டைரக்ஷன்ல உங்க பாதையில போறீங்க, அங்க ஒரு சின்ன ஒரு வழியை அடைக்கிறார். ஏன் தெரியுமா? நீ பாதையை மாறி போக கூடாது, கரெக்டான பாதையில போக முடியும். ஒரு கதவை அங்க அடைக்கிறாருன்னா ஐயோ மூடிடுச்சுன்னு சொல்லக்கூடாது, உனக்கு சரியான டைரக்ஷன்ல கொண்டு போய் நீங்கள் அநேகர் பார்வையிலே உயர்ந்திருக்கவே தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்காரு வழிய உங்களை சிறுமைப்படுத்த மாட்டார். சபையே நான் சொல்லுகிறேன், நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீர்கள். ஒரு நாளும் நீங்கள் சிறுமைப்பட்டு போகிறதல்ல. ஒரு கதவை அடைக்கப்படும் பொழுது நீங்க தெரிந்து கொள்ளணும், பரவாயில்ல இந்த காரியங்கள் அடைக்கப்பட்டாலும் கர்த்தருடைய ஒரு பெரிதான நோக்கம் ஒன்று உண்டு. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகவே ஒரு நோக்கத்தின்படி, ஒரு சித்தத்தின்படி என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறபடினால நான் அவர் எங்க என்னை கொண்டு போக விரும்புகிறார் அந்த பாதையில் நான் போகிறேன். நீங்க இன்னும் கொஞ்ச தொலைவு போங்க, இன்னும் கொஞ்ச தொலைவு போங்க. நான் சொல்கிறேன், கண்டிப்பாய் உங்களுக்காக போவாஸ் சொல்லி வச்சிருக்காரு, கொஞ்சம் கைப்பிடி கோதுமை அங்க போட்டுடு, உங்களுக்காக நீங்க போய்கொண்டே இருங்க, அடுத்தது கைப்பிடி கோதுமை உங்களுக்கு நிச்சயமாய் உண்டு. கைப்பிடி கோதுமைனா கோதுமை நினைச்ச கூடாது, ஏராளமான நன்மைகள். அதாவது நீங்க உழைக்காம, நீங்க கதை சொல்ல, நீ கட்டாத வீடுகளும் நட்டாத தோப்புகளும் வெட்டாத துறவுகளும். எல்லாம் சொல்லுங்க, கட்டாத வீடு, வெட்டாத துறவு, நட்டாத தோப்பு. நீ ஒண்ணு செய்யாத, உனக்கு நான் செய்து வச்சிருக்கேன்றாரு. இந்த சபையில இன்னைக்கு வந்திருக்க உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்காக கர்த்தர் அநேக நன்மைகளை ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் பிளான் பண்ணி ரெடிமேடா உங்களுக்காக காத்திருக்கிறது. நல்லாதான் கையை தட்டி தேவனை துதிப்போம். உபாகமம் புத்தகத்தில் இந்த கட்டாத வீடுகள்ன்றது இப்பதான் இந்த ஐடியாலாம் வந்திருக்கு பிளாட் ப்ரொமோட்டர்ஸ்க்கெல்லாம். அப்பவே இவருக்கு இருக்குது. இவர மாதிரி ப்ரொமோட்டர் யாருமே கிடையாது. ஆமென். அவர் தான் ப்ரொமோட்டர், பெஸ்ட் ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர் யாருன்னா நம்ம ஆண்டவராக இயேசு. ரெடிமேடு சாப்பாடுலாம் இவனுக்கு இப்ப கண்டுபிடிச்சான், எல்லாம் நம்ம ஆள்கிட்ட தான், நம்ம தலைவர். ஆமென். எல்லாம் ரெடிமேடு. போனா அங்க சொல்ற, நீ ஒன்றும் பண்ணாத, உனக்கு நான் ரெடி பண்ணி வைக்கிறேன் அந்த வீடு. என்ன மாதிரி வீடு? பொருட்கள் நிறைந்த வீடுகள். எல்லாம் சொல்லுங்க, இன்னொரு சொல்லுங்க. இப்பதான் வந்திருக்குது அந்த ஐடியாலாம். பிளாட் வாங்கும்போது சொல்றான், நீங்க எதுவும் வாங்க வேணாம், சாவியை கொடுப்ப நேராக வீட்டு உள்ள போ, கர்டன் போட்டிருக்கோம், ஏசி போட்டிருக்கோம், வாஷிங் மிஷின் இருக்கும், மிக்சி இருக்கும், கிரைண்டர் இருக்கும். நீங்கெல்லாம் வாங்க. நீங்க சில நேரத்தில் நாங்கள் அழகா கஷ்டப்பட்டு டிசைன் பண்ணி ஆர்கிடெக்ட் வச்சு அழகா காட்டுறோம். நம்ம ஆளுங்க அங்க போய் உதவாத ஒரு ஸ்கிரீனை போட்டுருவோம். அவ்வளோ கஷ்டப்பட்டு டிசைன் பண்ண அந்த வீட்டை பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி கர்டன் தொங்கின உடனே அதோட வீட்டுடைய குவாலிட்டியா போயிடுது. சரின்னு சொல்லிட்டு அந்த வீடு அழகா கட்டி நல்லா தரையை போட்டு கொடுத்தா நம்ம ஆளுங்க சொன்னா, இல்லை இந்த தரை போடுன்றான். கடைசியில் அந்த பிளாட் ப்ரொமோட்டர்ஸ் நல்ல சுப்பீரியர் எக்ஸலன்ட் நல்ல ஆர்கிடெக்ட் ரொம்ப அருமையான ஆளுங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் அப்படிலாம் கொடுக்குறது இல்லை, வாங்க முடிஞ்சா இதை வாங்கிக்கோ, எல்லாம் ஆல்ரெடி இட் இஸ் தேர், ஒன்லி திங் யூ ஹேவ் டு டேக் மை கீ. சாவியை கொடுப்பேன், ஒரு காரும் கொடுக்குறேன், உள்ள பொருளும் இருக்கும், உள்ள திறந்தீங்கன்னா ரெடிமேட் ஹவுஸ் உள்ள இருக்குது. நீயும் உன் பிள்ளைய போனவொடனே கண் அப்படியே விரிஞ்சிடணும். இப்படி செய்திருக்கானே
அதை விட சூப்பரா என் தேவன் உங்களுக்கு ஏற்கனவே செய்து வைத்திருக்கிறார். எண்ணங்கள் உயரணும். சொல்லுங்க, என்னது சொல்லுங்க? பெர்ஸ்பெக்டிவ் மாறணும், கண்ணோட்டம் மாறணும். இப்படியே ஆண்டவர்கிட்ட வந்தவொடனே ஏதோ வந்திருக்கிறோம், என்ன பண்ண போறாருன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி போன அக்காவே ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து நூல் ஆயிட்டாங்க. இப்போ வேற நம்மள வேற கூப்பிட்டுருக்காங்க கோயிலுக்கு வாணி, என்ன கெதி ஆக போறோமோ. அருமையானவர்களை, நீங்க அவங்களெல்லாம் மாடலா வச்சு கூடாது. நீங்க வேதத்தின்படி பாருங்க. இவரை நம்பி வந்தான், வாளா இருக்கிறவன் தலையாயிடுவான், கீழே மேல வருவான். உயர்ந்து கர்த்தர் சொல்றார், இப்பொழுது இருக்கிறது போல 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன் சொன்னார்னா அவங்க தகுதியை வச்சு செய்யல. அதனால நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கிறேன், நல்ல வாழ்வு, மேலான வாழ்வு, மேலான தயவு, இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான காரியங்களை சொல்லும்போது நான் எனக்கு ஒண்ணுமே, நீங்க தான் வேணும்ன்றாரு. யாரு ஒண்ணு இல்லைன்னு சொல்லி நீ வா என்கிட்டன்றாரு. ஏன்னா உன் சாமர்த்தியம் உன் பலன் அல்ல. நீங்க உயர்ந்து மேல வரும்போது நான் கொடுத்தேன்னு உனக்கு தெரிந்தான், உன்னால தாராளமா ஊழியத்துக்கு கொடுக்க முடியும். நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சா கையில இருந்து பிசுக்கி தான் கொடுக்க முடியும். நோட்டை எடுக்கும் போது 10 ரூபாய் நடுவில் 500 ரூபாய் வந்தா உள்ள தள்ளிட்டு 10 ரூபாய் போட்டுற சொல்லும். ஏன்னா அது நீங்க சம்பாதிச்சீங்க. கஷ்டப்பட்டு மாடா உழைச்சி ஓடா தேஞ்சி ரத்த விரவை சிந்தி பிச்சு பீராண்டி சுரண்டி வாங்கினவன அந்த பணத்தை மோந்து பார்த்து சில பேர் உள்ளே வச்சுக்கிறாங்க. 1000 ரூபாய் நோட்டு புதுசா வந்தா உள்ள வச்சிரு, உள்ள வச்சிரு. அதெல்லாம் கத்த சொல்ல, இல்ல இல்ல இல்ல, உனக்கு நான் கொடுக்கிறேன், உனக்கு ஏராளத்தை கொடுக்கிறேன். இல்லையா சொல்லுவோமே. அப்ப எப்போ ஏன் இப்படி கிருபையை குறித்து போதிக்கிறேன், ஏன் தேவனுடைய தயவை குறித்து போதிக்கிறேன்? நீங்கள் உயர்ந்து வரும்பொழுது, நீங்கள் பெருகி வரும்பொழுது, தேவனுடைய பாதைக்கு நேராக நீங்கள் கடந்து செல்லும் பொழுது, அருமையானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதன் காரணம் என்ன? There is a purpose behind that. நீங்கள் உயரும் பொழுதெல்லாம் தேவனுடைய நோக்கம் இருக்கிறது. உங்களாலே திருச்சபை கட்டி எழுப்பப்பட வேண்டும், தேவனுடைய ராஜ்யம் விரிவாக வேண்டும், மிஷனரி ஊழியங்கள் வளர வேண்டும், இந்தியா கர்த்தருக்கு சொந்தமாகணும். பகலால சொல்லுங்க, நம்மளும் உயரணும். நல்லா சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து தேசத்துல இருக்கும்போது நாட் எனஃப், போதுமான அளவுக்கு இல்லை. பாலைவனத்துக்கு வந்தாங்க, ஜஸ்ட் எனஃப், அன்றாட உணவு கிடைச்சது. கானான் தேசம் வந்தாங்க, மோர் தென் எனஃப். இல்லையா சொல்லுவோமே. பாவ வாழ்க்கையில் இருந்தோம், நாட் எனஃப், போதுமானது ஒண்ணுமே இல்லை. ரட்சிக்கப்பட்டு பார்வோன் கையில இருந்து பிசாசின் பிடிந்து வெளியே வந்தோம், போதுமான அளவுக்கு கைப்பிடி கிடைச்சது. ஆனா இன்னொரு தரமான வாழ்க்கை இருக்கு, அடுத்த லெவல் ஒன்னு இருக்கு. சபை மக்கள் நல்லா காதை கிளீன் பண்ணி நல்லா திறந்து கேளுங்க, அடுத்த லெவல் ஒன்னு இருக்கு. அந்த லெவல் என்னன்னா பாலும் தேனும் இருக்கிறதல்ல, பாலும் தேனும் ஓடுகிற ஏராளமான தாராளமான வாழ்வு. சில பேர் சொல்றாங்க, no no no, we are more satisfied in this wilderness. பாலைவனமே போதும், அன்றாட உணவு அதுவே போதும். சட்டை ஒண்ணு, கொடி மேல ஒண்ணு, உன்னை வச்சுட்டு என்ன பண்ற? இப்படிப்பட்ட ஆளை வச்சு ஊழியத்தை எப்படி செய்யறது? ஒரு போஸ்டர் அடிக்கணும்னா போஸ்டர் 12 ரூபாய். என்ன பாக்குறாங்க, என்னடா இவர் பேசுறாங்க? எல்லாமே காசு தான். நீங்க நல்லா இருந்தா தானே கொடுக்க முடியும். என்ன சொன்ன? யாரும் தியாகம் பண்ணி கொடுக்க கூடாது. சோறை சாப்பிடாம முட்டைய சில பேர் சொல்லி கொடுக்குறாங்க ஊழியத்துக்கு. மகளே, அவன் கஷ்டப்பட்டிருக்கான், உனக்கு கோழிக்கறி தேவையா? அதனால நீங்கள் கோழி வாங்குற காசெல்லாம் இந்த உண்டியில போட்டு, நாங்க அடுத்த வருஷம் வரும்பொழுது கோழி காணிக்கை எங்களுக்கு கொடுத்துருங்க. அடுத்த வீட்டுக்கு போறாங்க, அவங்க கிட்ட கேட்டோன்னா அவங்கள பார்த்தாலும் கண்டுபிடிச்சிட்டாங்க, இது கோழி கூட சாப்பிடாது. அப்ப இதுகிட்ட எப்படி கேட்கறது? அதனால பருப்பு சாம்பார் சாப்பிடாத மகளே, பருப்பு பணமெல்லாம் இந்த உண்டி பெட்டியில போட்டு இனிமேல் புளி தண்ணியை வச்சு ரசம் வச்சு சாப்பிடு. அந்த உண்டி பணத்தை அடுத்த வருஷம் எங்களுக்கு கொடுத்துருங்க. அடுத்த வீட்டுக்கு போனாங்க, அது ரசம் வைக்கிற அளவு கூட இல்லை. பார்த்தா ஏதோ காலையில காப்பி குடிக்கிற மாதிரி தெரியுது. மகளே, பால் காப்பி தேவைதானா? நீ கருப்பு காப்பியை குடித்து அந்த பால் பணத்தை உண்டியில போடு. வர வர மாமி தேஞ்சி கழுத போல ஆனாலாம். கட்டெரும்பு மாதிரியா? கோயில வரும்பொழுது வர்றதுக்கு முன்னாடி கோழி சாப்பிட்டையா, கோயிலுக்கு வந்த கோழி கறியை புடுங்கிட்டானே. ஐயா, கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி சாம்பார் வச்சு சாப்பிட்டேன், பருப்பு புடுங்கிட்டானையா. எல்லாத்தையும் புடுங்கிட்டாங்க.
உங்க கையிலிருந்து புடுங்கிறதுக்காக எடுக்கிறதுக்காக சபை வரல. உங்களுக்கு கொடுக்கணும், உங்க பங்கு நிறையறதில்ல, நிரம்பி வழியணும். எடுத்து தாராளமா கொடுக்கிற அளவுக்கு நீங்க உயரும்படி உங்கள் எண்ணங்கள் விரிவாகணும். எண்ணங்கள் விரிவாகணும். உங்கள் எண்ணங்கள் விரிவாகணும். உங்கள் எண்ணங்கள் விரிவாகணும். உங்கள் எண்ணங்கள் விரிவாகணும். ஆமென். கீழே பார்த்துட்டு இருக்க கூடாது. இவ்வளவுதான் இவ்வளவுதான். கைப்பிடியிலே நிக்க கூடாது. கைப்பிடியிலிருந்து அடுத்த லெவல் இருக்குது. கைப்பிடியிலிருந்து அடுத்த லெவல் இருக்கு. அனுதினமும் தேவைகள் சந்திக்கப்பட்ட அந்த போவாஸ் அந்த சொன்னார், இல்ல அங்க போட்டுடு ஒரு கைப்பிடின்னு. அடுத்த லெவல் இருக்குது. வேலையிலையா சொல்லுவோமே, நகமி சொல்லிச்சு, நல்லா புசிச்சு படுத்து தூங்குவான், போய் கால் மாட்டில் போய் படுத்துருன்ட்டான். இல்லையா சொல்லுவோமே. படுத்த உடனே எழுச்சி கேட்கிறான், யாரு நீ? சொல்றான், நான் தான் உன்னுடைய முறைப்பெண். சொல்றான், இல்ல இல்ல நான் பேசி முடிச்சுட்டு உன்னை நான் திருமணம் முடிக்கிறேன். இவளுக்கு தெரியுமா? அந்த வயலில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு கைப்பிடி எடுத்தவ, யூத ஜனங்கள் மத்தியிலே கேவலமா பேசப்பட்டவ, போவாசுக்கு மனைவியாகி எந்த வயல்ல நெல்ல பொறுக்கினாலோ கோதுமை பொறுக்கினாலோ அந்த வயல்வெளிக்கே ஓனராக போறான். யாருக்கா தெரியுமா? நம்மள அப்படிதான் இருந்தோம். நம்முடைய ஆத்தும மணவாளன் வந்தாரு. இஸ்ரவேல் தேசத்தின் வழியா ரட்சிப்பு வந்தது. வேதம் சொல்லுகிறது, அவர் போர்வையை விரிக்கிறார். மகளே, அவரோடு கூட வா, ஆராதனையிலே பங்கு பெறு, ஆவியிலே அனல் மூட்டுவார், அவரோடு கூட நெருங்கி வாழுங்கள். உடனே உங்கள் மணவாளன் கேட்கிறார், நீ யார், எங்கிருந்து வந்தாய்? ஆண்டவரே, நான் இந்த இஸ்ரவேலின் தேசத்திலே காணி ஆட்சிக்கு தூரமாய் இருந்தேன், ஆனால் அவர் ரத்தத்தாலே சமீபமான உடனே எப்படி போவாஸ் அந்த போர்வை அவன் மேல் போர்த்தினானோ அதே போல் கிறிஸ்துவானவர் சபையின் மேல் தம் போர்வையை போர்த்தி இருக்கிறார். நீங்கள் அவருடைய மணவாட்டிகள், அவருக்கு சொந்தமான ஜனங்கள். அல்லேலூயா. அவர் வயல்வெளி எல்லாம் உங்களுது, நீங்க தான் ஓனர்ஷிப். இன்னைக்கு ஒரு கம்பெனில சாதாரணமா இருக்கிற நீங்க, அல்லேலூயா, சாதாரணமா இருக்கிற நீங்க, நாள் ஒண்ணு வருது, நீங்களும் ஒரு கம்பெனிக்கு ஓனர் ஆயிடுவீங்க. சாதாரணமா இருக்கிற நீங்களும் உயர்ந்து வருவீர்கள். ஏன்னா போவாஸ் வந்து வெரி ரிச் மேன். உங்கள் ஏசு ஐஸ்வரியத்தில் மிகுதியா இருக்கிறவர். ஐஸ்வர்ய சாமி, பணக்கார சாமி, ஐஸ்வரியத்தில் மிகுதியா இருக்கிற ஒரு தேவன். அவருடைய மனவாட்டி நீங்க. ஆமென். புருஷன் நல்லா இருந்து மனைவியை நல்லா வச்சானா, மனைவி நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா உடுத்திட்டு நல்லா அலங்கரிச்சு நல்லா வயரம் வைடூர் எல்லாம் மாட்டிட்டு பக்கத்தில் நடந்தா மனைவிக்கு பெருமை கிடையாது, புருஷனுக்கு தான் பெருமை. புருஷன் நல்லா மல்லு வேட்டியை கட்டிக்கிட்டு நல்லா மைனர் ஜிப்பா போட்டுக்கிட்டு செயின் அப்படி இவ்வளோ, சில பேர்லாம் இப்போ போடுறாங்க நாய் செயின் மாதிரிலாம் இருக்குது, இவ்வளோ கட்டையாக போட்டுக்கிட்டு இதில் அப்படியே இவ்வளோ பெருசாக சுற்றிக்கிட்டு மனைவி வாயில் புடவை கட்டிட்டு பக்கத்தில் கூட்டிகிட்டு போனானா இது யாருங்க? மனைவி அந்தப்பா அந்த வேலைக்காரியில் நினச்சேன்மா. அவ்வளோ பேரும் இவருக்கு தான் கெட்ட பேரு. மனைவி ஒரு பரதேசி மாதிரி இருந்தா, மனைவி காத்துல அடிச்சு நூல்ல பறக்கிற மாதிரி முடியலாம் அப்படி இருந்தா, அவன் கணவனுடைய பேரு ரொம்ப கெட்டு போயிடும். நான் சொல்றேன் கவனிங்க, நீங்க கொடுங்காற்றில் அடிக்கப்பட்டவர்கள் அல்ல, வருத்தத்தோட தலை குனிஞ்சி வியாதி உங்களை மேற்கொள்ளும்படி அல்ல, தரித்திரம் உங்கள் குடும்பத்திலே தலை விரித்தாடும்படி அல்ல. உங்களுடைய மணவாளன் சொல்கிறார், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், என் ரத்தத்தை சிந்தி விலை கொடுத்து வாங்கிற உன்னை தொட்டா என் கண்மணியை தொட்டா மாறி உன்னை உயர்த்தவே உயர்த்தி உன்னை பெருகவே பெருகம் செய்து நான் உனக்கு சகாயம் செய்வேன். எதனால? அவரால. ஆமென். அல்லாஹ் சொல்லும், அவராலே வந்த புண்ணியம். அப்போ ரூத்துக்கு என்ன தகுதி இருக்குது? என்ன தகுதி? அந்த அம்மா என்ன யூதரா? இல்ல அந்த அம்மா என்ன ஏதாவது தகுதி இருக்குதா? அவளுடைய பேர் பெரிய பின்னணி, ஒரு பெரிய பின்னணியா? ஒண்ணுமே கிடையாது. இப்ப அதான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய பின்னணி என்ன, உங்க கடந்த கால ஸ்டோரி என்ன? நான் ஒண்ணு இல்ல, பரவாயில்லைங்க, அதெல்லாம் விடுங்க. ஆனா யாரால நீங்க நல்லா இருக்க போறீங்கன்னா, நீங்க கெட்டு கஷ்டப்பட்டதுக்கு 1008 காரணம் இருக்கலாம், ஆனா நன்றாக ஒரு காரணம் இருக்கும் என்றால், உங்கள் மணவாளன் உயர்ந்தவர், உங்கள் மணவாளன் சிறந்தவர், உங்கள் மணவாளன் அழகானவர், உங்கள் மணவாளன் ஐஸ்வரியத்தில் மிகுதியாக இருக்கிறவர். அவராலே நீங்கள் நன்றாக வாழ முடியும். சபையே நீ பெரு, எண்ணங்கள் விரிவாகட்டும். ஆமென். எந்த வயல்ல
செய்து எத்தனை பேர் பார்த்து எத்தனை பேர் கேலி பண்ணியிருப்பாங்க. அவன் நடக்கும்பொழுது எத்தனை பேர் அவ தலை குனிஞ்சிருப்பான். ஆனா போவாஸ் கல்யாணம் முடிச்சு அவளை கையில பிடிச்ச உடனே அல்லேலூயா, அவ கையை பிடிச்சிட்டு அவனை அழைச்சிட்டு வந்த உடனே எவன்லாம் அந்த அம்மாவை பார்த்து கேவல பண்ணி கையை தூக்கினானோ, கையை தூக்கிறதுக்கு காலை எடுத்து வைக்கிறது பயந்தாங்க. ஏனென்றால் அவர் சொன்னார், இனி ஒருவனை உனக்கு முன்பாக கையோ காலை அசைக்க கூடாது. உன்னை பார்த்தா மற்றவனுக்கு பயம் உண்டாகும்படி உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். இவ்வளவு நாள் நம்ம பயந்துட்டு இருந்தோம். ரூத்து பயந்துட்டு இருந்தது. வயலில் போன உடனே எடுக்கும் போது முதல் முறையாக அந்த வயலில் இருந்தது ஒரு கதிரை எடுக்கும் போது எவ்வளோ பயம் இருக்கும். ஏதாவது சொல்லுவாங்களா? போவாஸ் சொல்கிறான், இனிமேல் நீ எந்த வயலுக்கும் போவாத, என் வயல் ஏறு. இல்லையா சொல்லுவோமே. கர்த்தர் சொல்றாரு, என்னோட இரு, எனக்கு நீ பிரியமானவள், நீ வேற வயலுக்கு போகாத, நீ வேற வயலுக்கு போகாத. அங்க போனா உன்னை டார்ச்சர் பண்ணிடுவாங்க. அவன் கொடியவன், சக்கந்தக்காரன், அழிக்கிறவன், கொல்லுகிறவன், திருடுகிறவன். ஆனால் இந்த வயல்ல என் நேசு நாதர் உன் மணவாளன். அவர் சொல்றார், என் வயல்ல இரு, இங்கே இரு, நீ போஷிக்கப்படுவாய். அதுக்காக எல்லா ப்ரொவிஷனும் கர்த்தர் கொடுத்துட்டார். அதனால ஒரே நிலையில் இல்லை, படிப்படியாய் படிப்படியாய் கர்த்தர் ரூத்துடைய வாழ்விலே அதிசயம் செய்து உயர்த்தி வந்ததை நீங்கள் பார்க்க முடியும். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் செய்த நன்மைகள், நன்றாக வாழும்படி கர்த்தர் செய்தது எதன் அடிப்படையில்? வேதம் சொல்வது, அவர் உத்தமத்தினால் அல்ல, அவருடைய நீதினால் அல்ல, தேவன் ஏற்படுத்தின உடன்படிக்கையினாலே. இப்போ நான் திரும்ப சொல்றேன், நாம் நன்றாக இருப்பதற்கு காரணம் நம்முடைய உத்தமம் அல்ல, ஆமென், நம்முடைய மேன்மை அல்ல, அவராலே. எல்லாம் சொல்லுவோம். ரூத்து புத்தகத்தை அப்படியே படிச்சுட்டே வந்தேன். அப்புறம் கல்யாணம் ஆன பிறகு குழந்தைய பெற்றுட்டா. இல்லையா சொல்லுவோமே. அந்த குழந்தைய பெற்று நகோமி தன் மடியில வச்சிருந்தாலும், அந்த மடியில வச்சு அந்த ஜனங்க சொன்னாங்க, இவள் தாயானால். இல்லையா சொல்லுவோமே. நான் அந்த மூல புத்தகத்தை கொஞ்சம் படிச்சு பார்த்தேன். வேதம் சொல்லுது, அவள் பிள்ளைக்கு பால் கொடுக்கிற அளவுக்கு அவள் சரீரம், செத்து போன சரீரம் பலனடைஞ்சு குழந்தைய நரிஷ் பண்ற அளவுக்கு ஆயிட்டாளாம். சபை ஒடுக்கப்பட்ட காலம் ஒன்று இருந்தது. ஆனால் தேவன் பெற்றெடுத்த நீங்கள், அழிவில்லாத வித்தினாலே, தேவனுடைய வசனத்தினாலே மறுபடியும் பிறந்த நீங்கள். நகோமி ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தைய மென்டர் பண்ணா, டீச் பண்ணா, போதிச்சா, வளர்த்தா. ரலிலியா சொல்லுவோமே. அப்போ சபை எதுக்கு? உங்களை வளர்க்குது, உங்களை போதிக்குது, இங்க நரிஷ்மெண்ட் இருக்குது. அவர் God is El Shaddai, many breasted one, அநேக மார்பகங்கள் அவருக்கு உண்டு. அது என்ன சொல்லுதுன்னா, எப்படி குழந்தைக்கு அந்த பால் கொடுக்கும் பொழுது அந்த குழந்தை எல்லாவித நரிஷ்மெண்ட் பெறுதோ, அது போல நீங்கள் இந்த சபையிலே தேவனை ஆராதிக்க, இந்த சபைனா இந்த சபையை சொல்ல, கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக சபையிலே நீங்கள் கூடும் பொழுது, தேவனை ஆராதிக்கும் பொழுது, தேவன் கலங்கமில்லாத ஞான பாலினாலே தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோம், கலங்கமில்லாத ஞானப்பால். ஒவ்வொரு நாளும் அவரு அந்த நகோமி அந்த பிள்ளையை டீச் பண்ணுது. டோன்ட் டூ லைக் திஸ், சிட் தேர், கோ தேர், வாக் லைக் திஸ். நீ இப்படி நடக்க கூடாது, உங்க அப்பா பெரிய ஆளு. இல்லையா சொல்லுவோமே. போவாஸ் பையன், அவன் ஒரு வேளை இப்படி இப்படி இருந்திருக்கலாம். சொல்லுது, நோ நோ நோ, இப்படி நடக்கூடாது, நீ இது ராஜ குடும்பம். இல்லையா சொல்லுவோமே. அப்படி பேசக்கூடாது, நீ இப்படி நில்லு. அப்ப நான் சொல்றேன், ஒரு கோச் தேவைப்பட்டுச்சு. ஆமென். பாடி பில்டிங்ல கோச்சிங் சென்டர்ல போனா எக்ஸசைஸ் பண்றவன் ஒருத்தர் இருக்கிறான். அங்க அந்த கோச் அவர் எதுவும் அவர் நின்று இப்படி எது செய்து பாருப்பா எப்படி வெயிட் தூக்கணும் அவர் காட்ட மாட்டார். தூக்கி கையில கொடுத்தா, எஸ் கம் ஆன், லெஃப்ட் கம் ஆன், டு இட், ஈஸி 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 சொல்ல 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 அதை புஷ் பண்ணி செய்த உடனே பாடிலாம் அப்படியே கட்டுக்கட்டா ஆயிடுது அவனுக்கு. ஒரு கோச்சு கீழே இருந்து கத்துக்கிட்டா தான் பாடி கரெக்டா ஷேப்பா இருக்கும். வீட்டில் நீங்களே யோகா கீகா இல்லை ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணால் கை கால்லாம் முறுகிக்கும். ஒரு கோச் தேவை. அதே மாதிரி சபையில கர்த்தர், இஸ்ரவேல் என்பது ஒரு சபையில் இருக்கக்கூடிய போதக ஊழியத்தை காட்டுகிறது. நீங்கள் இங்கே வரும்பொழுதெல்லாம் நடக்கபடி ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார், உபதேசிக்கிறார். நடக்க வேண்டிய வழிகளை அறிந்து கொள்ளும்படி, கருத்தாய் உங்களுக்கு போதிக்கும்படி தேவனுடைய வார்த்தைகள் ஆவியானவரால் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. கேட்க 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 கேட்க. ஹல்லேலூயா. எதெல்லாம் நம்மளால
அந்த பாரத்தை தூக்க முடியாம இருந்தோமா? ஒரு காலத்துல சில பிரச்சனைகள், சின்ன சின்ன பிரச்சனை நம்மளால தூக்க முடியல, தள்ள முடியல, அது நம்மை வந்து அழுத்தியது, பலனற்று கடந்தோம். ஆனா கர்த்தர் வார்த்தையை கேட்ட உடனே நமக்கு தெரிகிறது, இந்த உபத்திரவம், இந்த பாரங்கள் மிக பெரியதல்ல, அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் அவர் நாமத்தினாலே இதை நீங்கள் தள்ளுகிறீர்கள், மலையை பெயர்த்து தள்ளுகிறீர்கள், பலவான்களாய் நீங்கள் எழும்புகிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. உபதேசம். நகோமி அங்க இருந்து பிள்ளையை வளர்க்கிறா, கத்து கொடுக்கிறா. அவள் இந்த பிள்ளையால ஒரு கௌரவத்தை அடைஞ்சா. ஆமென். அவங்க சொன்னாங்க, எல்லாத்தையும் இழந்த இன்னைக்கு இந்த பிள்ளையை பெற்றதுனால ஒரு தாயாயிட்டே. சபை பெயர் எப்பொழுது பிரஸ்தாபம் ஆகுதுன்னா, நீங்க என்னைக்கு நின்று அந்த வார்த்தையை கேட்டு தேவனை ஆராதிக்கிறீங்களோ அப்பொழுது உங்களை ஈன்றெடுத்த தேவ சபை உங்களை பார்த்து மற்றவர்கள் சொல்வார்கள், இந்த சபையிலே கர்த்தர் இருக்கிறார், இன்றைக்கு இந்த சபை மிக உயர்ந்தது என்று சொல்லத்தக்க விதத்திலே தேவன் சபையை பெருமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. திருச்சபை வளரணும், ஆவிக்குரிய சபைகள் வளரணும். சபைகளை ஒடுக்கும்படி, சபைக்கு விரோதமாய் அநேக காரியங்கள் வரும்பொழுது, ஆனா கர்த்தர் சொல்றார், இல்லை, நீங்க பெருகணும், நீங்க வளரணும், நீங்க நன்றாக இருக்கணும், நீங்கள் யார் என்பதை அறியணும். ஒவ்வொரு முறையும் நகோமி சொல்லி கொடுத்திருப்பா, நீ யார், வேதத்தை படிச்சு பாருங்க. அவள ஒரு குழந்தைய பெத்தா, அதுக்கப்புறம் அவன் ஒரு குழந்தைய பெற்றான். ஈசாய் அந்த வம்சத்துல பிறந்தார், ஈசாயின் வம்சத்துல தாவீது பிறந்தார், தாவீது வம்சத்துல தான் என் ஆண்டவராக இயேசு பிறந்தார். எஸ். இந்த ரூத் யாரு? பாட்டி 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 கொல்லு பாட்டி இயேசுநாதருக்கு இந்த ரூத் அம்மா வந்து பாட்டி 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 கொல்லு பாட்டி. ஒரு பெருமைப்படுறாரு. ஆமென். நல்லா தெரிஞ்சுக்கணும், அவர் உங்களை எடுத்துக்கிறதுக்கும், உங்களை அணைக்கிறதுக்கும், உங்களை மனவாட்டியா ஏற்றுக்கொள்றதுக்கும் அவர் எப்பவுமே உங்களை ரொம்ப பெருமையா பார்க்கிறாரு. அதனால நீங்க உங்க தகுதியின் அடிப்படையில் அவராலே இப்ப நீங்க தெரிந்து கொள்ளுங்க, இன்னைக்கு நான் தகுதி இல்லை, நான் எப்படி இருப்பேன்னா, உங்க தகுதி அப்படியே வச்சுட்டு சொல்லுங்க, நான் நல்லா இருக்க முடியும். காரணம் என்னவென்றால், என்னுடைய மனவாளன் நின்றவராக இயேசு, போவாஸ் என் ஆண்டவராக இயேசு. நான் ஒன்றுமில்லாது இருந்தபொழுது எனக்காய் போர்வையை விரித்தவர், என்னை மனம் முடித்தவர், என்னை பரிசுத்தத்தினால் என்னை அலங்கரிக்கிறார். அவர் நிச்சயமாய் திரும்பி வருவார். இயேசு கண்டிப்பாய் திரும்பி வருவார். இந்த உலகத்தில் மாத்திரம் நீங்கள் வாழப் போகிறது நான் சொல்லுகிறேன். நிச்சயமாக மனவாளன் வரும்போது மனவாட்டிய திருச்சபையே என் தேவன் உங்களை தனக்கென்று எடுத்துக் கொள்வார். ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களை அலங்கரித்துக் கொண்டு வருகிறார். ஆமென், ஆமென். அழகாயிட்டே வரீங்க நீங்க. பகலால சொல்லுங்க, அழகாயிட்டே வரீங்க. வெளிப்புறமான மனுஷன் நாளுக்கு நாள் அழிகிறான், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகிறான். வெளியில தான் நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே வயசான மாதிரி ஆயிட்டே இருக்கும், ஆனா உள்ள புதுசாயிட்டே இருக்கும். ஆமென். உள்ள ரொம்ப பியூட்டி, உள்ளே நீங்கள் அலங்கரிக்கப்படுகிறீர்கள். உள்ள இருக்கிற அலங்காரம் தான் ரொம்ப முக்கியம். வெளிப்புறமான அலங்காரம் மறைஞ்சிடும். ஆமென். 15 வருஷத்துக்கு முன்னாடி உங்க போட்டோ எடுத்து பாருங்க எப்படி இருக்கீங்கன்னு, இப்ப எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க. 15 வருஷம் நீ பாப்பாவா இருந்தீங்கன்னா இன்னும் 15 வருஷம் பொறுத்து பாரு, இப்ப எடுத்து வச்சுக்கோ, நீங்க எப்படி இருக்க போறீங்கன்னு பாருங்க. எல்லாம் மாறிடும். ஹலோ, ஆமா. அதனால இந்த உலகத்துல இருந்து சண்டை போட்டுக்கிட்டு எனக்கு அது இல்லையாக்கும் எந்த உந்து இந்த பெரிய ஒரு சண்டை பாருங்களேன். நான் ஒரு தடவை நிறைய பேர் மறிக்கிறாங்க, எடுத்துட்டு போய் சபத்தை அடக்கம் பண்ண போவேன். அங்க போனா நான் கேட்டேன், என்னப்பா இப்படி நெருக்கமா பக்கத்துல வச்சிருக்கீங்க? அந்த வெட்டியான் சொன்னாரு, இங்கெல்லாம் சண்டையே இல்லை சார், யாரும் சண்டை போட மாட்டாங்க, பக்கத்துல போட்டுனே இருப்பேன், ஒரு சண்டை கிடையாது. ஆனா இவங்க உயிரா இருக்கும்போது என்ன சண்டை சார். அங்க அவன் தண்ணி ஊத்துனான்றான், இவன் தண்ணி. இப்ப பாருங்க, பக்கத்துல நான் வெட்டுறேன், அப்ப கூட அவன் சும்மா தான் இருப்பான். இங்க இருக்கும்போது தான் இதெல்லாம் பேச்சு, கர்வ பேச்சு, திமிரு பேச்சு. என்ன நான் யார் தெரியுமா, நான் யார், என்ன யாரு தெரியுமா, யாருன்னு தெரியும் சொல்ல வேண்டிய ஒரே ஜனம் அது நீங்க தான். நீங்கள் யார்? கிறிஸ்துவுக்குள் ராஜாக்களா இருக்கிறீர்கள், கிறிஸ்துவுக்குள் மனவாட்டிகளா இருக்கிறீர்கள்,
கிறிஸ்துவுக்குள் நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள். இந்த உலகத்துல ஒண்டி நாங்க வாழலைங்க. எங்களுக்கு ஒரு காலம் இருக்கிறது, மணவாளன் வருவார். ஆகாயத்திலே கண்ணிமைக்கும் நேரத்தில் நாங்கள் எடுத்துக் கொள்ளப்படுவோம். இந்த பூமியிலே நாங்கள் வெற்றி உள்ளவர்களாயிருப்போம். மறுமையிலும் நாங்கள் அவரோடு கூட என்றென்றும் நீங்களும் நானும் அரசால முடியும். எதன் அடிப்படையிலே? கிருபையின் அடிப்படையிலே. நம்முடைய தகுதியினால் அல்ல, எல்லாம் அவராலே உண்டானது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நாம் கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் நல்லவர். ரட்சிப்பு என்பது ஒரு சின்ன ஒரு டிராமா மாதிரி ரூத் சம்பவத்தில் நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். இட்ஸ் a typology. கர்த்தர் அந்த பெண்ணை கூட்டிட்டு வரும் பொழுது அவளை பார்த்தீங்கன்னா she lost everything. எங்கிருந்து வந்தா? மோவாபியர் தேசத்தில் இருந்து. அந்த தேசம் எப்படிப்பட்டது? விக்கிரகங்களால் நிறைந்தது. ஒரு விபச்சார சந்ததியா இருந்தது. அந்த விபச்சாரம் என்று சொல்றது என்னன்னா, தேவனை விட்டு மற்ற தேவர்களை ஆராதிக்கிறது. வேதம் சொல்லுகிறது இவர் நம்முடைய மணவாளன். அல்லேலூயா சொல்லுவாங்க. அந்த மணவாளனுக்காக நியமிக்கப்பட்டவர்கள் தான் மனுஷர்கள். மணவாளனு தெரியாம வேற அநேக காரியங்களை மனுஷர்கள் ஆராதித்தார்கள். அது எதை காட்டுதான்? வேசித்தனத்தை காட்டுது. இப்படி இருந்தவங்களை கர்த்தர் வெறுக்கல, ரொம்ப நேசிக்கிறார். ஆமென். எல்லாத்தையும் இழந்து ஒன்னில்லாத இருந்த பொழுது அந்த மோவாப் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் நாட்டுக்கு பெத்லகேம் வந்த பொழுது இந்த ஜனங்கள்லாம் அவங்கள பார்த்து, அந்த பொண்ணை பார்த்து ரொம்ப கேவலமா நினைச்சிருக்காங்க. ரட்சிப்பை பெற்று நீங்க சபைக்கு வரும்பொழுது ரொம்ப சாதாரண ஆளா இருக்கலாம், ஆனா அவளை பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்ச ஒருத்தர் இருந்தார். போவாஸ் பார்க்கிறாரு, பார்த்து கேட்கிற யார் இவள்? என்ன சொல்றாங்க? இல்ல இல்ல இவதான் வந்து நகோமியோட மருமக. உடனே சொல்றாங்க, சரி அவளுக்கு கைப்பிடி அளவுக்கு போட்டுவை. அந்த டைரக்ஷன் நேரா போனா சபை மக்கள் தேவன் வைத்திருக்க நோக்கத்தை அறிந்து நீங்க போகணும். அந்த பாதைக்கு நேரா போங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் போனா அப்படி கொஞ்சம் போனா பத்துன்னு ஒரு ஆசீர்வாதம், இன்னும் கொஞ்சம் போனா தப்புன்னு உழுதுங்க. இதே தான் நமக்கு நடக்குது. கர்த்தரை பின்பற்றி வந்தோம். 1984 ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. 86 டப்புன்னு ஒண்ணு விழுந்தது. உன் பொண்ணு கல்யாணம் ஆச்சு. 88 பண்ணுங்க டப்புன்னு விழுந்தது. ஒரு வீடு ஒண்ணு கிடைச்சது. இப்படி படிப்படியா நீங்க உயர்ந்து வரும்பொழுது இதெல்லாம் நீங்க சம்பாதிக்கல, உங்களுக்கு கொடுக்கணும்னு ஏற்கனவே ஒருத்தர் சொல்லி வச்சிருக்காரு, ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. நீங்க நினைச்சிருக்கீங்க நீங்க அப்பா போன அப்படியே வந்துருச்சு. நம்ம ஆளுங்க கேட்பாருங்க, போன் அப்படியே நல்லா உயர்ந்து நல்லா வந்துடுவாங்க. போன் வச்சிருப்பாங்க. தெரியுமாடி எங்க இருக்கேன்? நான் தான் இப்ப சூப்பர் ஸ்டோர்ல இருக்கிறேன், வாங்கிட்டு இருக்கிறேன், புடவை வாங்கிட்டு இருக்கேன், நகை எடுத்திருக்கேன் எல்லாம். அப்படியே போய் என்ன அது வந்துருச்சா அது வந்துச்சா. எங்கிருந்து வந்தது? லக் அடிச்சுதா? லக்கா? இல்ல இல்ல இல்ல. போவா சொல்லி வச்சார், இந்த மகன் இப்படி போ, பொத்து பொத்துன்னு போடு, பொத்து பொத்துன்னு போடு. இதுவரை நீங்கள் உயர்ந்து வந்ததெல்லாம் இந்த இயேசுவாலே, அவர் கிருபையினாலே ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது. கொஞ்சம் திரும்பி பாருங்க. நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? எந்த நிலையில இருந்தீங்க? இவ்வளவு தூரம் ஒவ்வொரு முறையும் கர்த்தர் அநேக வழிகளை திறந்து வச்சாரே. அப்ப நான் சொன்னேன், there is level. அபிஷேகத்துக்கு ஒரு லெவல் இருக்கு, சுகத்துல ஒரு லெவல் இருக்கு, ப்ராஸ்பரிட்டி ஒரு லெவல் இருக்குது, விக்டரி ஒரு லெவல் இருக்குது, டீச்சிங் மினிஸ்ட்ரியில ஒரு லெவல் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறணும். ஆமென். கைப்பிடி கட்சோனா அப்படியே உட்கார்ந்து கூடாது. அப்பா தோத்திரம்பா, இங்கே டென்ட் அடிச்சிட்டு இங்கே இருந்துருவோம். இல்ல இல்ல இல்ல. இன்னொரு இடம் இருக்கிறது, தேவைக்கு மிக அதிகமாய் கொடுக்கிற ஒரு இடம். எல்லாம் சொல்லுவோம், தேவைக்கு மிக அதிகமாய். எல்லாரும் அங்க போகணும். பகலாப்பா சொல்லுங்க. அவங்க என்ன சொல்றாங்க? சில பேர் ஆண்டவரே தோத்திரையா, எனக்கும் என் 2 பிள்ளைக்கும் இந்த வீட்டுக்கு கொடுத்தால் போதும். இவங்க வந்து தேவையான அளவுக்கு போதும்ன்றாங்க, வேற ஒண்ணு வேணாம். என்ன சுயநலவாதிங்க பாருங்க. சில பேர் நினைச்சு இவங்க தான் ரொம்ப ஆவிக்குரிய. நான் சொல்றேன், அவங்கள மாதிரி ஒரு சுயநலவாதி இந்த உலகத்திலே கிடையாது. ஏன்னா அவங்க கண்ணில் யார் தெரியுது? அவங்க மனைவி, 2 புள்ள. ஏன் சபையை பார்க்க முடியலையா? சபையை பார்க்க முடியலையா? மிஷனரியை பார்க்க முடியலையா? ஏழை ஜனங்களை பார்க்க முடியலையா? யார் உங்களுக்கு உதவி செய்ய போகிறது? யார் கொடுக்க போகிறது? கர்த்தர் சொல்றாரு, இந்த உலகத்துல நான் உங்களை அழைத்து வந்து உங்களை எதுக்காக நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்? எதுக்கு உனக்கு இவ்வளவு ப்ரொவிஷன்? there is a purpose behind. உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருக்கிறது. நீ ஒரு சிலருக்கல்ல, ஆயிரமான ஜனங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும். இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க.
ஏதோ வாங்க கூடாது, நல்லா வாங்கணும். கொடுக்கிறவர் உங்களை குறித்து நிறைய திட்டம் வச்சிருக்கார். நான் உன்னை இப்படி வைக்க மாட்டேன், இன்னைக்கு கைப்பிடி கொடுத்திருக்கேன், ஆனால் அதல்ல உன்னுடைய டெஸ்டினி. எந்த நிலத்துல நீ பொறுக்கணியோ அந்த நிலமே உனக்கு சொந்தமாக்கும்படியா, எந்த இடத்துல நீங்கள் கைப்பிடி அளவுக்கு உணவறிந்து போதுமானவருக்கு வாழ்ந்தீங்களோ அதே இடத்துல எந்த இடத்துல தலை குனிஞ்சீங்களோ அதே இடத்துல கதை சொன்னாரு, உன்னை நான் சாதாரணமா வைக்க மாட்டேன், மலை மேல் உள்ள பட்டணமானி உன்னை உயர்த்திய மற்றவர்கள் பார்க்கும் பொழுது பயம் உண்டாகும்படி உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படி ஆசீர்வதிக்கப்படும் போது நீங்க சொல்ல, ஆண்டவரே நான் நல்லா கொடுப்பேன். எல்லாம் சொல்லும், அன்புள்ள பிதாவே, என்னை நீ உமக்கென்று தெரிந்து கொண்டீரே, நீர் என்னுடைய மனவாளன், நீரே உடைய போர்வையை என் மேல் போத்தினீர், என்னை ஆவிக்குள்ளாக்கினீர், எங்கேயோ கிடந்த நீர் என்னை அழைத்து வந்து போதுமான அளவு ஆசீர்வதித்தீர். ஆனால் அதோடு நின்று விடாதபடி போதுமானதுக்கும் மிக அதிகமான ஏராளம் தாராளமான இடத்திலே ஆசீர்வாதத்தை என் மனவாளனே நீர் வைத்திருக்கிறீர். உம்முடையதெல்லாம் என்னுடையதாகும்படி, உம்முடையதெல்லாம் என்னுடையதாகும்படி நீர் என்னை மனம் முடித்திருக்கிறீரே. மனவாளனே, இந்த பூமியில் மாத்திரமல்ல, நிச்சயமாய் திரும்பி வருவீர். உம்மோடு கூட நானும் இந்த பூமியிலே அரசாளுவேன். ஆமென். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். சொல்லுங்க, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன் எல்லையை நீ விரிவாக்கும், உன் கயிறுகளை